சைதை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதிய அடிப்படை வசதிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் அவர்களும் 142வது வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களும் 40வது வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களும் இணை இயக்குனர் மத்திய பகுதி அவர்களும் மண்டல அலுவலர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் 140வது வட்டத்தில் உள்ள எல்லையம்மன் கோவில் அருகில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை காரிய மண்டபம் வேண்டும் என்பது, குளக்கரை அருகிலே காரிய மண்டபம் என்பது ஆன்மீக மக்களின் பெரு விருப்பம். அந்த வகையில் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 18 லட்சம் செலவில் காரிய மண்டபம் அமைக்கப்பட்டு அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்பது சைதாப்பேட்டையின் புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்று. கடந்த முறை இங்கே நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது தலைமை ஆசிரியர் விடுத்த வேண்டுகோளினை ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 32 லட்சம் செலவில் ஒரு அரங்கம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சற்றப்ப 500 மாணவர்கள் அமரக்கூடிய அளவிலான அரங்கம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் வைத்த கோரிக்கை மண்தரையாக இருந்த இந்த மைதானத்தை ஃபேவர் பிளாக் பகுதியாக மாற்றி தந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் மாநகராட்சியின் சார்பில் நிறைவேற்றி இங்கே அரங்கம் ஒன்றும் 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வார்டு 139 பொறுத்தவரை சாரதி நகர் இந்து மயான பூமி அருகில் ஒரு பேருந்து நிறுத்தம் ஒன்று இருந்தது. ஜோன் சாலை கடைசியில் அந்த பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலான காரணத்தினால் அதில் இருக்கிற கூரை சிதிலமடைந்து மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவானதாக இல்லாமல் இருந்தது. நம்முடைய அந்த வட்டத்தில் அந்த பேருந்து நிறுத்தத்தை வார்டு குழு தலைவர் திரு எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சீரிய முயற்சியினால் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து ரூபாய் 73.5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிறுத்தம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திரு சைதை துரைசாமி அவர்கள் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தபோது அவருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது. அது தற்பொழுது 73.5 லட்சம் ரூபாய் செலவில் மூலதன நிதியிலிருந்து மேம்படுத்தப்பட்டது என்றாலும் இந்த பெயர் பலகையை மாற்றாமல் அவருடைய பெயரையும் அது எந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது என்கின்ற விவரங்களையும் அங்கே பொறிக்க செய்திருக்கிறோம். எனவே அந்த பேருந்து நிறுத்தமும் தற்பொழுது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் 2,40,000 செலவில் கொத்தவால் சாவடி தெரு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு அருகில் உயர் கோபுர மின்விளக்கு மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தற்பொழுது இயக்கி வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நம்முடைய விநாயகபுரம் அருகே விநாயகபுரம்
ரத்தனத்தோட்டம், நாராயணசாமி தெரு, வஉசி தெரு, பார்சன் பிளாக் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அடிக்கடி மின்தடை பாதிப்புகளினால் அவதியுற்று வந்தனர். அவர்களுடைய கோரிக்கை ஏற்று ரூபாய் 17.5 லட்சம் மதிப்பீட்டில் 250 கிலோவாட்ஸ் திறனுள்ள மின்மாற்றி ஒன்று தற்பொழுது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இப்படி ஒரே நாளில் சைதாப்பேட்டையில் 18 லட்சம் செலவில் ஒரு காரிய மண்டபமும், 32 லட்சம் செலவில் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அரங்கமும், 73.5 லட்சம் செலவில் ஒரு பேருந்து நிறுத்தமும், 2,40,000 மதிப்பீட்டில் உயர்கோபுர மின்விளக்கு ஒன்றும், 17.5 லட்சம் மதிப்பீட்டில் 250 kV மின்மாற்றி ஒன்றும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் தேவையான வகுப்பறைகள் ஏற்கனவே இருக்கு. இப்போ அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதெல்லாம் அந்த தேவைகள் இருக்கிறது என்கின்ற காரணங்களினால் அப்போது அந்த பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம். வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியிலும் முழு அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை இருக்கிற அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகளை பொறுத்தவரை தன்னிறைவு பெற்று இயங்கி வருகிறது.